நண்பா, CCNAவில் இது 17வது வீடியோ. நம்ம லாஸ்ட் வீடியோவில் சிஸ்கோ IOS அதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் சிஸ்கோவோட IOS மோடை பற்றி பார்ப்போம். சிஸ்கோ IOSல 3 விதமான ப்ரைமரி மோடு இருக்குது. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கு கிச்சனுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா வீட்டுக்கு உள்ளே போகணுன்னா ஃபஸ்ட்டு கேட் இருக்கும். அந்த கேட்டை ஓப்பன் பண்ணுவீங்க. அப்புறம் அந்த வீட்டோட கதவை ஓப்பன் பண்ணுவீங்க. அது 2வது. 3வது பார்த்தீங்கன்னா உள்ளே போனீங்கன்னா 3வது கிச்சன் இருக்கும். இந்த கிச்சன் டோரை ஓப்பன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன வேணுமோ சாப்பிட்லாம். அதாவது தண்ணி குடிக்கலாம், சாப்பிட்லாம், எது வேணால் பண்ணலாம். அதே போல் தான் இந்த ரவுட்டர் சுவிட்சில் ப்ரைமரியாக 3 மோடு இருக்கும். என்ன மோடு அப்படின்னா யூசர் மோட், ப்ரிவிலேஜ்டு மோட், குளோபல் கான்ஃபிகரேஷன் மோட். ஃபஸ்ட்டு இந்த 3 மோடும் என்ன விஷயம் பண்ணுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி இந்த ரவுட்டரில் ஒரு மோடிலேருந்து இன்னொரு மோடுக்கு போகிறது அதை பற்றி பார்த்துடலாம். டிஃபால்ட்டாக உங்கள் ரவுட்டரில் லாகின் பண்ண உடனே, அதாவது ரவுட்டர் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன மோடில் இருப்பீங்கன்னா ஒரு ரைட் ஏரோ போட்டதுன்னா அது யூசர் மோடில் தான் வரும். சரிங்களா? அந்த ரைட் ஏரோ போட்டிருந்தாவே யூசர் மோடு. ஸோ இந்த யூசர் மோடுங்கிறது ரொம்ப கம்மியான ஃபியூச்சர் இருக்கிற ஒரு மோடு. இந்த மோடு எப்போவுமே லெவல் 1 இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவோம். லெவல் 1 இன்ஜினியர் என்ன பண்ணுவார்? அந்த ரவுட்டர் அப்பில் இருக்கா, டெஸ்டினேஷன் அட்ரஸோட பிங் பண்ண முடியுதா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த யூசர் மோட் தேவைப்படும். இந்த மோடெல்லாம் எப்படி உள்ளே போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் ரவுட்டர் லாகின் பண்ணி நான் உள்ளே போகிறதும் சொல்லித்தரேன் உங்களுக்கு. அடுத்த மோடு பார்த்தீங்கன்னா ப்ரிவிலேஜ்டு மோடு. இந்த ப்ரிவிலேஜ்டு மோடுக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களால் இந்த ரவுட்டரு என்ன வேணாலும் பண்ண முடியும். இப்போ நீங்கள் யூசர் மோட்லேருந்து ப்ரிவிலேஜ்டு மோடு போகிறதுக்கு எனேபிள் அப்படிங்கிற கமாண்ட் கொடுப்போம். நீங்கள் திரும்ப யூசர் மோடுக்கே போகணுன்னா டிசேபிள் அப்படிங்கிற கமாண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் யூசர் மோடுக்கு போயிடுவீங்க. நீங்கள் எந்த மோடில் இருக்கீங்க எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஸ்க்ரீனில் பாருங்கள். கிரேட்டர் தென் சிம்பிள் இருந்துச்சுன்னா நீங்கள் யூசர் மோடில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆஷ் சிம்பிள் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரிவிலேஜ்டு மோடில் இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த ப்ரிவிலேஜ்டு மோடில் உங்களால் என்ன வேணுனாலும் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ரவுட்டரில் இருக்கக்கூடிய மொத்த கான்ஃபிகரேஷன் பார்க்கணுமா, பேக்கப் எடுக்கணுமா, IOS இமேஜ் உள்ளே கொண்டு வரணுமா, உங்கள் ரவுட்டர் ரீசெட் பண்ணணுமா, ரவுட்டரோட பூட் ஆப்ஷன் மாற்றணுமா, இந்த மாதிரி இந்த ப்ரிவிலேஜ்டு மோடில் பண்ண முடியும். இந்த யூசர் மோட்லேருந்து ப்ரிவிலேஜ்டு மோடு போகிறதுக்கு பாஸ்வேர்டு செட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த பாஸ்வேர்டு எப்படி செட் பண்ணுறதுன்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அப்புறம் இந்த ப்ரிவிலேஜ்டு மோடில் இந்த ரவுட்டருக்குள்ளே என்ன கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் சேஞ்சஸு பண்ண முடியாது. இப்போ ரவுட்டரோட இன்டர்ஃபேஸில் நீங்கள் ஐபி அட்ரஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, புதுசாக ஒரு ஐபி ரவுட் எழுதணும்னு நினைக்கிறீங்க, ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் எனேபிள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இது எல்லாத்துக்கும் இந்த ப்ரிவிலேஜ் மோடில் தான் பண்ண முடியும். ஸோ நம்ம ரவுட்டரோட சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அடுத்த மோடு குளோபல் கான்ஃபிகரேஷன் மோடு. இந்த குளோபல் கான்ஃபிகரேஷன் மோடில் தான் இந்த ரவுட்டருக்குள்ளே எந்த மாதிரியான சேஞ்சஸும் கொண்டு வர முடியும். இந்த குளோபல் கான்ஃபிகரேஷன் மோடில் போயிட்டிங்கன்னா அதுக்கு நிறைய சப்மோடில் போகலாம். என்ன சப்மோட்னா இன்டர்ஃபேஸ் சப்மோட், லைன் சப்மோட், ரவுட்டர் சப்மோட், இது மாதிரி நிறைய மோடுக்குள்ளே நீ போகலாம். நீங்கள் ப்ரிவிலேஜ்டு மோட்லேருந்து குளோபல் கான்ஃபிகரேஷன் மோடில் வர்றதுக்கு கான்ஃபிகரேஷன் டெர்மினல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா ப்ரிவிலேஜ்டு மோட்லேருந்து குளோபல் கான்ஃபிகரேஷன் மோடுக்கு வரலாம். அப்போ நீங்கள் ஒரு மோடுக்கும் எப்படி வர்றோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை நீங்கள் யூசர் மோட்லேருந்து டைரெக்டாக குளோபல் கான்ஃபிகரேஷன் மோடுக்கு வர முடியுமா அப்படின்னா வர முடியாது. ஒரு மோடாக தான் நீங்கள் வர முடியும். அடுத்து நீங்கள் உள்ளே வந்த பிறகு திரும்ப நான் வெளியே போகணும் அப்படின்னா இப்போ நீங்கள் குளோபல் கான்ஃபிகரேஷன் மோடில் இருக்கீங்க, ப்ரிவிலேஜ் மோடு போகணும் அப்படின்னா ஜஸ்ட்டு எக்ஸிட் இந்த கமெண்ட் கொடுத்தா முந்தைய மோடுக்கு நீங்கள் போயிடலாம். அடுத்து இந்த ரவுட்டர் கான்ஃபிகரேஷன் இருக்க சப் மோடை பற்றி பார்ப்போம். இந்த சப் மோடு எந்த மோடில் இருக்கீங்க அந்த பெயரை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ கான்ஃபிக் -IF அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் இன்டர்ஃபேஸ் கான்ஃபிகரேஷன் மோடில் இருக்கீங்க. கான்ஃபிக் -லைன் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் லைன் கான்ஃபிகரேஷன் மோடில் இருக்கீங்கன்னு அர்த்தம். கான்ஃபிக் -ரவுட்டர் நீங்கள் ரவுட்டர் கான்ஃபிகரேஷன் மோடில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இது எந்த மோடில் இருந்தாலும் நீங்கள் எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா முந்தைய மோடுக்கு போகும். நீங்கள் டைரெக்டாக எண்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது ப்ரிவிலேஜ் மோடுக்கு போயிடும். இது எல்லாமே எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் ரவுட்டரை ஆன் பண்ணிவிட்டு நான் ஒரு மோடுக்கும் உங்களுக்கு நான் போய் காட்டுறேன். ஸோ இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்கோ IOSல என்னென்ன மோடு இருக்குது, ஒரு மோட்லேருந்து இன்னொரு மோடுக்கு எப்படி போகிறது,
அப்படின்னு சொல்லிட்டு இந்த டயக்ராம் மூலமாக உங்களுக்கு ஒரு சின்ன கான்செப்ட் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் இந்த மோட்ஸ்குள்ளெல்லாம் எப்படி போடுறதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.